வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகேஷின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பர்கள் அனைவரும் தினமும் செய்யக்கூடிய காயக்கல்ப பயிற்சி, உடற்பயிற்சி, தியானம் பயிற்சி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி இவற்றையெல்லாம் செய்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு ஒரு தலைப்பில் சிந்திப்போம். எந்த தொழிலோ செயலோ செய்தாலும் நம்முடைய முயற்சிக்கு ஏற்ற விளைவு விளைந்தே தீரும். அந்த அடிப்படையில் தான் ஞானத்திலேயும் நமக்கு முயற்சிக்கேற்ற விளைவு நிச்சயம் கிடைக்கும் என்று அடுத்த சொல்லுகிறார். எப்படி தரமான விதையை நன்றாக பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைத்து அதற்கு ஏற்ற உரம் அல்லது எரு இட்டு நீரை பாய்ச்சி காவல் காத்து பயிர் செய்தோம் என்றால் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறார். அதே போல அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி நம்முடைய அறிவு என்ற நிலத்தை பயிற்சிகளாலும் அகத்தாய்வு பயிற்சிகளாலும் நன்கு பண்படுத்தி ஆதிசங்கரின் அத்வைத தத்துவத்தை விதைத்திருக்கிறார். அதற்கு நாம் ஒழுக்கம் என்ற உரம் எருஇட வேண்டும். அது மட்டுமல்ல, தவம், ஆராய்ச்சி என்ற சிந்தனை என்ற தண்ணீரை ஊற்ற வேண்டும். எக்காரணத்துக் கொண்டு அந்த அறிவு திசை மாறி ஆறு குணங்கள் என்று சொல்லப்படுகின்ற காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற குணங்கள் பயப்பட்டு அதன் மூலமாக பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு என்றெல்லாம் சொல்லுகின்ற பஞ்சமா பாதகங்களில் ஈடுபட்டு மனிதன் தனக்கும் தன்னை சார்ந்திருக்கிற குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் தீயவை செய்யக்கூடிய நிலைக்கு போய்விடக்கூடாது என்ற ஒரு காவல், விழிப்பு நிலை என்ற காவல் இருக்க வேண்டும். இவையெல்லாம் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய இந்த ஆன்மீக ஞானத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உயர்வும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிச்சயமாக பெறலாம் என்று சொல்லி இதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். அதுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கிற சில வரிகள் ஞாபகத்துக்கு வருகிறது, பாடல் வரிகள். வாழ்க்கை கவிதை வாசிப்போ, வானமளவு யோசிப்போ, முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போ, லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு, மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரமாகும் அவமானம் படு தோல்வி எல்லாமே உரமாகும், தோல்வியின்றி வரலாறா துக்கம் என்ன என் தோழா, ஒரு தெளிவிருந்தால் அதில் முடிவிருந்தால் அந்த வானம் வசமாகும், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கிற வரிகளை பாடலாசிரியர் எழுதியிருப்பார். அதனால் இந்த பாடலை பதிவு செய்து சிந்தனை நிறைவு செய்து கொள்வோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தை அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாறு அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல மரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன்.
வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் கொண்டிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூர்ண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், மன தூய்மை, இறைவனும் பெற குருவருடன் திருவருடன் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.